Hello everyone, welcome back to my channel. Friends, இது என்ன மீன் பாத்தீங்களா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த மீன் பேர் என்ன? கொஞ்ச நேரம் வவ்வாலா? இல்ல இந்த மீன் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஏரி மீன், ஏரியில பிடிச்ச மீன். சில பேர் டேம்ல பிடிப்பாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து விரால் மீன். இந்த விரால் மீன் வந்து வறுவல் அப்புறம் குழம்பெல்லாம் செய்ய போறாங்க. எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காமிக்க போறோம், பாருங்க. பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க சமைச்சு வந்து பாருங்க, இந்த அடுப்புலதான் செய்ய போறாங்களா? இந்த அடுப்புல தான் சமைப்போம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போயிட்டு கேஸ்ல தான் வந்து சமைக்க போறோம். இது எப்படி ஆய போறாங்கன்னு பாக்கலாம். அதாவது எப்படி மீனை வந்து கிளீன் பண்ணி எப்படி கட் பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். இருட்டா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில தான் வந்து மீன் சமைப்பாங்க. கேட்டா அப்பதான் வந்து டேஸ்டா இருக்குமா. ஏன்னா சாயந்திரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியில நிறைய மீன் இருக்கும், அதை பிடிச்சி சேல்ஸ் பண்றாங்க. இது உயிரோட பிடிச்ச மீன் தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த ஐஸ் பட்டியில எல்லாம் வச்சிருக்க மீன் கிடையாது. இதெல்லாம் பெரிய பெரிய சைஸ் தான். இப்ப பாருங்க அந்த மீன் வந்து எப்படி ஆயிராங்கன்னு பாருங்க. அதாவது கிளீன் எப்படி பண்றாங்க பாருங்க. இது வந்து கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் தான், ஆனா கிளீன் பண்றது பயங்கர கஷ்டம். ஏன்னா அது வழிக்கின்னு போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கையில எல்லாம் சாம்பல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அருவாமனையில வந்து அந்த பெரல்லாம் வந்து கிளீன் பண்றாங்க. அது எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க. பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை பாருங்க. Oh my god, actually speaking, this is very very tasty fish. I already have an experience of eating this viral fish, மீன் குழம்பு and fish fry. செம்ம டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன் ஆல்ரெடி. இதோட வறுவல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விரால் மீன்னாலே வறுவல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு மீனோட வறுவல் மீன் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க இது கிளீன் பண்றதுக்கு. இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சாச்சுன்னா வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு முள்ளுலாம் இருக்காது. சோ குழந்தைங்க கூட சேஃபா சாப்பிடலாம். நாங்க கட் பண்ணாம வாங்கிட்டு வந்ததுனால இங்க கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம் அதை கட் பண்றதுக்கு. உங்களுக்கு இது மாதிரிலாம் கட் பண்ண ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இதை வாங்குறீங்க இல்லையா, அவங்க கிட்டயே ஸ்லைஸா துண்டு துண்டா போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா சமைக்கிறதுக்கும் ஈஸி, உடனே சமைச்சு சாப்பிட்டுடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம. பாருங்க இதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க அருகாமல்ல அரியது. ஸோ அதனால பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம், இது வாங்குற இடத்துலயே துண்டு துண்டா போட்டு கொடுத்தாதான் நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கட் பண்ணிடுங்க. அவங்க நல்லா பெரிய ஷார்ப்பான கத்தி வச்சிருப்பாங்க. அழகா இருக்கும். அவங்க போற துண்டும் ரொம்ப பார்க்கவும் அழகா இருக்கும்ல, நல்லா சூப்பரா இருக்கும். இந்த வஞ்சர மீன் எப்படி கட் பண்றாங்க ஸ்லைஸா, அதே மாதிரி இதையும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணா உங்களுக்கு சாப்பிட்றதே ஒரு வெறுத்துரும். இதே நீங்க வந்து கடையில ஸ்லைஸா வாங்கிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் மாதிரி கிளீன் பண்றதுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே நீங்க வந்து இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு சமையலே தெரியாதுன்னா தயவு செஞ்சு இது மாதிரிலாம் கிளீன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கையை வந்து அருகாமல் எங்கன்னா வெட்டிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இல்ல அந்த மீன்ல நிறைய பல்லு அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல எல்லாம் எங்கன்னா கை போட்டு கையில ரத்தம் வரவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தான். நீங்க ஈஸியா சமைக்கணும்னா கடையிலேயே நீங்க வந்து துண்டு துண்டா போட்டு எடுத்துட்டு வந்து அதை வந்து நீங்க ஒரு கிளீன் பண்ணி
ஸோ இதில் வந்து பல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். உண்மையாகவே எதுவுமே தெரியாதவங்கலாம் இதில் இறங்குனாங்கன்னா கையில் ரத்தம் வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பயமா இருக்கு. சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். அது எனக்கு குழம்புல போட்டா சுத்தமா பிடிக்காது. ஒன்லி வறுவல் அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து நீங்க பை மிஸ்டேக் நீங்க வந்து வாங்கும் போதே துண்டு போடாம முழுசா வாங்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி ஆயத்துன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த ப்ராசஸ் வந்து நாங்க இதை வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதுவும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற ஒரு சில பேருக்கு. ஸோ அதனால் இது வந்து பொதுவாகவே எல்லா மீனுமே ஆயிர மெத்தட் இதுதான் இல்லை? எந்த மீனாக இருந்தாலுமே இது மாதிரி தான் கையில் சாம்பல் அது மாதிரிலாம் போட்டுக்கிட்டு அருவாமனையில் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் அந்த பெறாலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி தான் க்ளீன் பண்ணோம். பட் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக நீங்கள் ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வருது. உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி, டைம் சேவ் ஆகும். பட் நீங்களாக பண்ணிங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, டைமும் வேஸ்ட் ஆகும். பாருங்க எப்படி க்ளீன் பண்றோம்னு சொல்லிட்டு. ஓ மை காட், பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பட் சமைக்கும் போதே வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அமேசிங். பாருங்க Oh my god, amazing. ஸோ ஃபிஷ் கிளீனிங் ப்ராசஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீன் குழம்பு எப்படி சமைக்கிறது, மீன் வறுவல் எப்படி சமைக்கிறது, அப்புறம் வந்து விரால் மீன் வறுவல் எப்படி சமைக்கிறது, இப்படி நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ போடுறோம். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி தான் வந்து பெறாலாம் எடுக்கணும். ஸோ வந்து இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் கிளீன் இப்படி தான் பண்ணுறோம். ஃபிஷ் கிளீனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க சவுத் இந்தியாவில். சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி நாங்கள் வந்து வறுவல் செய்ய போகிறோம், மீன் வறுவல் எப்படி குழம்பு வைக்க போகிறோம்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி மீன் அணிஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு. இதை பார்த்துட்டு உங்க வீட்டில் நீங்களும் இதே மாதிரி விரால் மீன் வாங்கி சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க. ஓ மை காட், இது வந்து பாத்தீங்கன்னா ஏரியில பிடிச்ச விரால் மீன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் என்னோட யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய வியூஸ் போயிருக்கு. என்னோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 year 2 year தான் டைம் எடுத்துக்குதுன்னு கேள்விப்பட்டேன் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா வெரி சூன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, என்னோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. பிளஸ் என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸும் பிளே பண்றாங்க. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, ஸோ மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்குலாம் ஆட்ஸ் வந்து பே பண்ணால் வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ சில சேனல்ஸ்லாம் வந்து இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க சேனலில் கூட ஆட்லாம் போகுது. ஸோ அதுக்கு வந்து கேஷ் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சில ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2021 ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு சேனலுக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே யூடியூப் வந்து அவங்க சேனலுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து யூடியூப்ல வந்து நம்ம போகிற வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல ஆட்ஸ் வருது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணலை, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கலனாலும் சில சேனல்ல சில வீடியோஸ்க்கு ஆட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் யார் ஏர்ன் பண்ணுவாங்கன்னா யூடியூப் தான் எடுத்துக்கும்.
என்னோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. பட் இன்னும் எனக்கு எந்த பேமெண்ட்டும் வரல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை வந்து வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. எனக்கு பேமெண்ட் ஒன்ஸ் கிரெடிட்டட் ஆயிடுச்சு என்னோட அக்கௌண்ட்டுக்குன்னா, ஸோ நான் டெஃபினட்டாக அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து மானிட்டைசேஷன் எப்படி ஆச்சு, எனக்கு எப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்டில் கேஷ் வந்து யூடியூப் போட்டாங்க, ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நிறைய பேர் கேட்டிருக்காங்க யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துச்சுன்னா அது எவ்வளோ வரும், அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு. ஆக்சுவலாக எனக்குமே எந்த ஐடியா கிடையாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் போகுதுன்ற விஷயம் எனக்கு பிஃபோர் 10 years பிஃபோரே தெரியும். நான் சேனல் அப்பயே கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. நிஜமாவே பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா நம்ம அப்பா அம்மா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப ரிச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிற ₹1 ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அது மாதிரி தான் என்னோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் இவ்வளோ சீக்கிரமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இது மாதிரி எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு அப்படிலாம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு உங்களுக்கு அது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 years பிஃபோரே வந்து யூடியூப்ன்றதுலாம் இருக்குது, அதில் வீடியோஸ்லாம் போடுறாங்க அப்படிலாம் எனக்கு நிறைய தெரியும். நான் அப்பயே சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன், இதுதான் உண்மையான விஷயமே. என்னோட யூஜி படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல, எனக்கு அவ்வளோ தோணலை எந்த வீடியோஸும் போடணும் அப்படின்லாம். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக எந்த ஒரு ஒர்க்குமே நான் பண்ணல. ஸோ எனக்கு அதை பற்றி எனக்கு அவ்வளோவும் தெரியல. பட் சேனல் மட்டும் ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு தோணிட்டு ஒரு 3 months தான் நான் வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் 55,000 வியூஸ்லாம் போச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு என்னோட சேனல் வந்து ஹிட் ஆச்சு. நான் சில வீடியோஸ் எதிர்பார்க்கவே இல்லை. சில வீடியோஸ்ல ஒரு வியூ 2 வியூ தான் போச்சு. அப்படியே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம அதுக்காக எவ்வளோ பண்ணி நம்ம அதை வந்து போடுறோம், ஒரு வியூ 2 வியூ தான் போதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 வியூஸ்லாம் கிராஸ் பண்ண உடனே ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எதுக்காகவும் வந்து வருத்தப்படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் மீன் ஆயிரம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், விரால் மீன் ஆயிரம்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீனோட முட்டையாம். பாருங்களேன் எவ்வளோ செம்மையா இல்லை. ஆக்சுவலி இது சாப்பிடும்போது நல்லா நரன்னு செம்ம டேஸ்டாக இருக்கும். எனக்கு மீன் முட்டைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளேயே இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாவ் செம்மையா இருக்கும். ஆக்சுவலி அது பார்த்துட்டிங்களா? ஸோ இதில் மாதிரிலாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கட்சினா தூக்கி கீழே போட்டுறாதீங்க, அது வந்து சாப்பிட்ற பொருள் தான். ஸோ அதையே நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஸோ வந்து பாருங்க, இப்போ வந்து முக்கியமாக இது மாதிரி ஆயும் போது கல் உப்பெல்லாம் எடுத்துக்கணுமா. கல் உப்பை போட்டு தேய் நல்லா தேய்ச்சாதான் அந்த மீன் மேலே இருக்க அந்த குழகுழப்பு அதெல்லாம் வழவழப்புலாம் போகுமா. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுங்க. சில லேடிஸ்லாம் இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு, சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது என்ன மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ்ஷை வந்து எப்படி க்ளீன் பண்ணி அதை வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுனாலும் வந்து பேமெண்ட் வந்து சில பேருக்குலாம் கம்மியாக வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன விஷயம்னா நம்மளோட சேனலில் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமே பார்த்தாங்கன்னா அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வரும். பட் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்கணும், லைக் யூஎஸ்லேருந்து, துபாயிலேருந்து, சிங்கப்பூர், மலேசியா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் யூகே இது மாதிரிலாம் வெளியே பார்த்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், பட் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது எப்பயுமே காமிக்கும், நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 1000 அண்ட் அபோவா 1000 கொள்ளையான்றது எவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கும். பட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்க்க தெரியல அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அதில் போய் உங்கள் சேனல் நேம் நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ வாட்ச் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு 365 டேஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும் உங்கள் சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் டைம் 4000 ஹார்ஸை கிராஸ் பண்ணியாச்சா, இல்லை ஆக்சுவலாக எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸ் டைம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து எந்தெந்த பிளேசஸில் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, நான் சப்ஸ்கிரைப்டு பீப்புள் எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு இப்படி எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸுமே காமிக்கும். நீங்கள் அது மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் நீங்கள் எல்லாம் தேவையான டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க, சில சேனல்ஸில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, இந்தியாவில் இருக்கவங்களாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஸோ வியூஸ் நிறைய போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஸ்ரீலங்காலேருந்து பார்த்தாலும் இல்லைனா இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அது மாதிரி ஃபாரினர்ஸில் அது மாதிரி யூஎஸ்லேருந்து பார்த்தா மட்டும்தான் கம்மி வியூஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபர்தராக எப்படி வந்து விரால் மீன் வறுவல் எப்படி சமைக்க போகிறோம், விரால் மீன் குழம்பு எப்படி சமைக்க போகிறோன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கவே செம்மையா இல்லை. ரொம்ப போராடி எப்படியோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெறால்ன்றதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த மண்டையெல்லாம் கிளீன் பண்ணி விரால் மீன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்தரா வந்து கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த விரால் மீன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் அப்ல உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இது நீட்டா இருக்கா, ஃபர்ஸ்ட் நீட்டா முழுசா காமிச்சிடறேன் பாத்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்களா? கிளீன் பண்ண மீன் இதை நம்ம துண்டு போட போறோம். ஏன்னா துண்டு போட்டாதான் வந்து நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கோ இல்லை சமையல் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கோ. ஸோ எப்படி துண்டு போடுறோன்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் கடையிலேயே அழகாக துண்டு போட்டு எடுத்துட்டு வந்து சமைக்க தான் ஈஸி. பிகாஸ் இந்த மீன் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். ஏன் வந்து நான் வந்து கடையிலேயே கட் பண்ணுறேன்னா, இது மாதிரி கையெல்லாம் நம்ம வந்து நம்ம வச்சு வரையும் போதே அது ரொம்ப ரிஸ்க் இல்லையா, கையில் கீழே எதனா பட்டுச்சுன்னா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வாங்குற இடத்துலயே ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. பட் இருந்தாலுமே நாங்கள் அருவாமனையில் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். பட் ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சேஃபாக பொறுமையாக பார்த்து துண்டு போடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்க, விரால் மீல சிறு சிறு துண்டா வந்து போட்டாச்சு. இது எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு இல்லை சால்ட் எதனா போட்டுட்டு அதுலேயே வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா அலச போகிறாங்க. ஸோ அலசினா தான் என்ன ஆகும்னா, அதில் இருக்க அந்த மண் இல்லைன்னா அந்த குழகுழப்பு எல்லாம் வந்து கிளீன் ஆகும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக இப்படி தான் அலசணும். பட் உப்பு போடணும், அந்த உப்பு போடுறது மறந்துடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். நல்லா தண்ணி எல்லாம் நிறைய ஊற்றி நல்லா தாராளமாக அலசணும். இப்போ அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடணும். கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வேற ஒரு தண்ணியை ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிட்டு வேற ஒரு வாட்டி தண்ணியை ஊற்றி நல்லா அலசணும், ஓகேங்களா? பாருங்க, இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை ஊற்றி என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு வாட்டி அலசணும். நல்லா அலசணும், அப்பதான் நல்லா கிளீன் ஆகும்.
ஸோ பாருங்க, ஒரு வழியா எப்படியும் விரால் மீனை வந்து கிளீன் பண்ணி இப்போ துண்டாக்கி எடுத்து வச்சாச்சு. சரி, இதுக்கு மேலே வறுவல் செய்ய தந்தா அந்த வறுவல் செய்கிற ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸோ அதெல்லாம் வச்சு வறுவல் செய்யலாம், இல்லை குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குழம்பும் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இது மாதிரி விரால் மீனும் டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சர மீன்லேயும் நிறைய முள் இருக்காது, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்காது அவ்வளோவா, நடுவில் ஒரு முள் இருக்கும். ஸோ குழந்தைங்க கூட கொஞ்சம் சேஃபாகவே சாப்பிடலாம். வறுக்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீனை க்ளீன் பண்ணி துண்டு போட்டு அதையும் தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு நல்லா அலசி மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து எப்படி வந்து வறுக்க போறேன், எப்படி குழம்பு வைக்க போறோன்னு ஒரு வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. Anyway, thank you so much for watching this video, friends. Subscribe this channel. Thank you. போலாமா போலாமா அப்படியா அங்கே போகலாமா வீட்டுக்கு? அப்பா வர போகலாமா? அப்பா வர போகலாமா? நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த விரால் மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை நாங்கள் வறுக்க போறோம், குழம்பு வைக்க போறோம். அது தனித்தனி வீடியோவில் போடுறேன், பார்த்து நீங்களும் உங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.